ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள் லவ்னா இப்படிதான் இருக்கணும். தக்கலை அருகே காதலிக்காக நகை பறித்த இன்ஜினியர் கைது. நகை வேற இடத்துல படிக்கல, நண்பரின் தாயாரிடமே கைவரிசை காட்டியது அம்பலம். வெளியே எங்கேயா போய் கைவரிசை காமிச்சா அடிச்சு விடுவாங்க. அதனால நண்பன் தானே, ஏதாவது பேசிக்கலாம். இது மாதிரி மச்சான் யாரு ரொம்ப கஷ்டத்துல கேட்டா அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றா, அதனால நான் வேற எங்கேயும் போய் தொழில இது பண்ண முடியாது. தெரிஞ்சவங்கள்ட்ட முதல்ல ஆரம்பிப்போம். முதல் போனி உங்க வீட்லயே இருக்கட்டும். முதல் போனி இல்ல, ஏன்னா உங்க மதம் ஓடிட மாட்டாங்க, பாவம் வயசானவங்க பிடிக்கிட்டு ஓடிடலாம் தான் ஈஸியா அப்படின்னு போயிருக்காப்ல. மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமை, ஸ்டுடியோ உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு குளச்சல்ல. வரதட்சணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்தா வாங்கிக்கலாம், ரொம்ப கேட்கக்கூடாது. அதாவது வரதட்சணைங்கிறது இயற்கையாவே இருக்கிறது. ஆமா, அது தவறு கிடையாது. இருக்கு, சமுதாயத்துல வரதட்சணை இருக்கு. தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் நிறைய கொடுக்குறாங்க, ஒருத்தர் கம்மியா கொடுக்குறாங்க. நம்ம தான் வரதட்சணைங்கிறோம். சில இடங்கள் அது ஒரு வெகுமதி தான். அன்பளிப்பு. பையன் வீட்லயும் செழிப்பா இருக்கும், பொண்ணு வீட்லயும் இருக்கும், சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு பிள்ளையா இருக்கும். இவங்களோட பெருமையை காமிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கிறதா இது. அப்படி எல்லாம் கொடுப்பாங்க, கடைசியில சாப்பாட்டுல கொட்டி விட்டுருவாங்க. இதுல எப்படி ஆகுதுன்னா, சோத்த அவன்ட்டு அளந்து போடுவானுங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இதுல வரதட்சணை கொடுமை எங்கேருந்து வருது? ஒரிஜினலா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, உங்களால 25 பவுன் தான் போட முடியும். மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்கான், நல்ல வசதி, நல்ல எல்லாமே இருக்கான். அவன் ஒரு 50 பவுன்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணுவான்னா, இந்த வீட்டுல பொண்ணு அழகா இருக்கு, இந்த பொண்ணு வீட்டுல கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது உங்களால 25 பவுன் தான் போட முடியும்னு சொல்லிடணும். இவங்க என்ன, பையன் நல்ல பையனா இருக்கான், பெரிய இடமா இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒத்துக்கும் என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரன் இல்லைனாலும் அந்த தாய் மாமா இப்படி ஆக்கும் போது இருப்பாங்கல்ல, ஊசி பத்தியும் ஒத்துங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சுக்கிறது. என்ன உருண்டு பிறண்டாலும் 25 பவுன் மேல 5 பவுன் 30 பவுன் சேரும், 20 பவுன் கிடைக்காது. இவங்க என்ன பண்ணா 30 பவுன் கொண்டு அந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா 2ஆவது நாளே மாமியாரு நாத்தனாரு குழந்தையாரும் பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிருவாளுங்க. 50 பவுன் சொல்லிட்டு 30 பவுனை போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு அவங்கள்ட்ட ஏற்கனவே நிறைய பவுன்கள் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடும். நீ வரும்போது நகை தேவை கிடையாது, குத்தி பேசிட்டே இருப்பா. குத்தி வைக்க இல்ல விட மாட்டான். நீ வரும்போதே போய் சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கா, உன் குடும்பம் அப்ப ஏமாத்து குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இப்படிதான் வரதட்சணை பிரச்சனை ஆகுறது. மேக்சிமம் இப்படிதான் ஆகுது. இன்னொரு விதமும் ஆகும். இன்னொன்னு, கடைசியில மாமியார் மருமகா புருஷன் முன்னாடி சண்டை வந்துட்டுனாலே கேஸ் எப்படி போகுது, வரதட்சணை கொடுமை தான் போகுது. என்ன வேற என்ன பிரச்சனை வந்தாலும் மருமகா கேஸ் கொடுக்கறது. ஏன்னா இது இப்படி போட்டாதான் கேஸ் நிற்கும். வரதட்சணை கொடுமை கொண்டு அதால கொடுக்குது. டாரஸ் மறைச்சு விட்டு அது பார்த்தேன், அதங்கோடு மார்த்தாண்டத்துல. டாரஸ் காரணம் கரெக்டாக லோட போட்டு மெயின் ரோட்ல போனா என்ன ஊருக்கு கூட புழுங்குடி வேலையானவங்களுக்கு. ஆமா, இது இப்போ மாடம்பிள்ளையில ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம ஐயா தலைமையில கிடையாது, வேற ஆளு. ஆனா இவர் ஒரு வாரமா போய் நிக்கனால இவர் தான் மெயின் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்ல யாரும் அவர் மேல தாக்குதல் நடத்திடாதீங்க. கரெக்டான லோட போட்டுட்டு மெயின் ரோட்ல யாரை பிடிக்க போறாங்க. ஆமா, ஊருக்குள்ளோட வர வேண்டிய அவசியமே இல்லை. ஊர்ல வைக்கிறதா இருந்தா ஊர்ல லோடு வைங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம மெயின் ரோட விட்டுட்டு குறுக்கு வழியில இப்படியே சுத்தி மாடம்பிள்ளையோட அப்படி போறது என்ன தவறு இல்ல? அதெல்லாம் கேரளாக்கு போறது, அது கேரளா போறதுக்கு மாடம்பிள்ளைக்குள்ளயா வரீங்க? தெரியல. ஊர்ல வாஸ்துப்படி மாடம்பிள்ளை ஊர் நல்லா இருக்கும், இப்படி போனா லோடு கரெக்டா போய் சேர்ந்துடும். ஏதாவது இருக்குமா? மாடம்பிள்ளை இப்ப தடுத்த ஊர் எந்த ஊர்? அது வேற ஊர், அதங்கோடு. மாடம்பிள்ளை மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் ஒரு செக் போஸ்ட் அந்த கரெக்டா எப்படி தெரியும். வாய்ப்பா உள்ளோடி போயிட்டு போறாங்க. இதனால நம்ம சைக்கிள் எடுத்துட்டு அந்த பக்கம் நவர முடியல. போறது 100 அடி ரோடு, பெரிய ரோடு பிடிச்சி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆலாபுரம் பக்கம் பாருங்க, ரோட்ல போஸ்ட் இந்த இடத்துல ரோடு போட்டிருக்கு. போஸ்ட் ஏற்கனவே இருக்கு. கம்பத்திலே புதிய தார் சாலை, அப்ப ரோடு போட்டோ தான் புத்திசாலி, போஸ்டுக்கு நட்டம் இல்லை. பாருங்களேன், அது பார்த்தேன். அது என்னன்னா போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட் இபி சொன்னா புடுங்க மாட்டேங்கிறான். அவன் பார்த்தான், நீ புடுங்குறவங்க நான் வெயிட் பண்ண முடியுமா? ஏன்னா பில் சாங்ஷன் பண்ணும். அதனால நடுவில் வச்சுட்டு சைட்ல எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்ல வந்துருந்தது. வர்றவன் என்ன பண்ணும், ஒரு வீல கீழே இறக்கி இந்த பக்கம் போனோம், அங்கேருந்து வர்றான் ஒரு வீல அந்த பக்கம் இறக்கி அப்படி போனோம். பாடியே இடிச்சு போட்டு பாடி என்ன செய்யுது சார்? இவ்வளவு அறிவாளி இன்ஜினியரா இருக்காங்களே. பொறுத்த வரைக்கும் நைனா இருக்கும். அடுத்து எடப்பாடியின் சொந்த ஊரான சேலத்தில் ரோடு ஷோ, காரை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட துணை முதல்வர், வைரலாகும் வீடியோ, பொதுமக்கள் பாராட்டு. இவன் வேனே விட்டு அவனும் விடலன்னு இவனும் விட்டு பெருமை பித்தது கூட ஆனுவேன். ஓ மை காட், அவனை 2 விட மாட்டாங்க, நான் விட்டுட்டேன்னு பெருமை பித்ததுக்கு கரெக்டா பிளான் பண்ணி
அதுவும் எடப்பாடிக்கு சொந்த ஊரான சொந்த ஊர் சொந்த நாடு. தெளிவா போட்டிருக்காங்க, அதான் படிக்க தானே. இப்ப எடப்பாடி வழிவிடல, எடப்பாடிக்கு சொந்த ஊர்ல துணை முதல்வர் வழிவிட்டாருங்கிறாங்க. நீங்க என்னன்னா கூட்டணியில இருக்கீங்க இருந்துட்டு இதெல்லாம் கோர்த்து விடுறீங்க. போர்க்கலனே அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படிதான் சொன்னாரு. இருந்தாலும் நம்ம அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தோன்னே அப்ப இனிமேல் இந்த பக்கம் சாஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த பக்கம் சாஞ்சிட்டாரு. ஆமா அப்படிதான் உண்மைதான். நம்ம இந்தியால இருந்து ஒரு டாக்டர் இங்கிலாந்து போயிட்டு சரி நான் இந்தியக்காரன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. எப்படி? பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை, சரி 6 ஆண்டு சிறை. நாங்க கூட ஏதோ ஏதோ பெருமையா சேர்த்திருக்காருன்னு பார்த்தா அங்கே பாலியல் தொல்லையா பெண் ஊழியர்களுக்கு, பெண் ஊழியர்களுக்கு. இந்தியாக்காரரு இங்கிலாந்துல போய் நான் இந்தியாக்காரன் காட்டுறதுக்கு அங்க போய் பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. இந்த பேப்பர் நான் அப்படி மடிக்கிறேன்.